ஹலோ கைஸ், 18 டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நான் எந்த சோர்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அஃபேஸ் க்ளவுட்லேருந்து தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னா அஃபேஸ் க்ளவுடில் போயிட்டு இந்த டேட்டில் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் தான் லைக் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ தானாக வந்து சஜஷன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச விசிட் பண்ணியிருக்காரு. ₹5,500 crore ஒர்த்துள்ள 167 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை பிஎம் அவர்கள் பிராக்கிராஜ் யூபியில் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கும்ப் சா ஏஐ யாக் அப்படின்ற ஏஐ சேட் பாட்டையும் பிஎம் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த சேட் பாட் எதுக்காகனா மகா கும்பமேளா 2025ல் விசிட்டர்ஸை அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்கள் பாரதிய வாயுயன் வித்யாயாக் 2024 பில்லை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா டு ரீப்ளேஸ் ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் HD குமாரசாமி அவர்கள் டாக்ஸனாமி ஆஃப் கிரீன் ஸ்டீல் ஃபார் இந்தியாவை அன்வீல் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் டாக்ஸனாமி ஃபார் கிரீன் ஸ்டீல். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹13,500 crore ஒர்த்துள்ள ஒரு டீலை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் 12 சுக்கோய் Su-MKI ஜெட்காக ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பைட்டை நோட்டிஃபையபிள் டிசீஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ள ஸ்னேக் பைட் ஃபெர்டிலிட்டிஸை 50% குறைக்கணுன்றதான் இதோடைய நோக்கம். நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த டிசீஸாக இருந்தாலும் அதை பப்ளிக் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது தான் நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திராஸில் பாஸ்போர்ட் சர்வீஸ் அக்சசபிலிட்டியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் சேர்ந்து ஆல்ரெடி இருக்க MOUவை இன்னும் 5 yearsக்கு ரினியூவல் பண்ணியிருக்காங்க. BOB கார்டு வந்து பார்த்திங்கன்னா தியாரா கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா விமனோடைய ஃபைனான்ஷியல் எம்பவர்மெண்ட்காக. விழிஞ்சம் சீ போர்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவும் அதானி போர்ட்ஸும் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. பாரத் பே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ப்ரொடெக்ஷன் பிளானான ஷீல்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு சேஃப்கார்ட் யூசர்ஸ் ஃப்ரம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பாரத் பேல ஜாயின் பண்ணி UPI டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 மதிப்புள்ள ஃப்ராட் ப்ரொடெக்ஷன் பிளானை 30 daysக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா பர் மந்த்துக்கு ₹19 கொடுத்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். குட் டிசைன் அவார்ட் ஆஸ்திரேலியா 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அவார்ட்ஸான 4 ஸ்டார் குளோபல் ஏர்லைன் 2025, பெஸ்ட் கேபின் சர்வீஸ் இன் சென்ட்ரல் சதர்ன் ஏஷியா, பெஸ்ட் ஃபுட் அண்ட் பீவரேஜ் இன் சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியா, இந்த அவார்ட்ஸ்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செரிமனி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில். NHPC CMD-யான ராஜ்குமார் சௌத்ரி அவர்களுக்கு SJVN CMD-யா அடிஷ்னல் சார்ஜை கொடுத்துருக்காங்க. NHPC SJVN என்னன்னு சொல்லி அப்ரிவேஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் மகேந்திரகிரி தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ CE-20 கிரையோஜெனிக் இன்ஜினை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மனட்சு ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் ஐ பூஸ்டர் க்ரீன் ப்ரொபல்ஷன் சிஸ்டமை DRDOக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் சேட்டலைட்ஸ் weighing between 100 to 500 kg. கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2025 5th edition வந்து பார்த்திங்கன்னா லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்க போகுது. ஐஸ் ஈவெண்ட் லடாக்கில் நடக்க போகுது, ஸ்னோ ஈவெண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்க போகுது. கேலோ இந்தியாவுடைய யூத் அண்ட் பேரா கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2025 பீகாரில் நடக்க போகுது. ரெனவுண்ட் குஜராத்தி சிங்கரான பத்மஸ்ரீ அவார்ட் பெற்ற புருஷோத்தம் உபாத்யாயை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் அவே. இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.